5 லட்சம் ரூபாய். 5 லட்சம். சாப்பாட்டுக்கு 6 லட்சம் ரூபாய். 6 லட்சம். சரக்கு மட்டும் 12 லட்சம் ரூபாய். என்னடா சரக்கு? அது இல்லைன்னா இப்ப எதுவுமே கிடையாது. சரக்கு நாட்டுல எதுவும் இல்ல. அது இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க. அது போல கல்யாணம் மாட்டான். ஆனா எனக்கு வடனா ரொம்ப பிரியுங்க. வரல. ஆமாங்க. மெது வடனா ரொம்ப பிரியும். அதுக்காக ஒரு லவ். அவன் பொம்பளை லவ் பண்ணுவான். நான் வடையை லவ் போட்டேன். விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா கல்யாணமா நான் தான் முதல் பதிக்கிறேன். ஏன்னா காரிக்காரமா நான் தான் முதல் பதிக்கிறேன். ஏன்னா நாடகார் போறாங்களா கூட போடுவேன். தீபாவளி வச்சு மொட்டாடி வட சொல்லு. வெற்றி ஒரு வச்சு மொட்டாடி வட சொல்லு. விநாயகர் சதுர்த்தி வச்சு மொட்டாடி வட சொல்லு. ஏன் பொங்கல் கூட வச்சுங்க ரொம்பண்டாடி வட சொல்லு. வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்க வட சொல்றான். காலைல 8 மணி தீவாண்ட உட்காந்தா நைட்டு 12 மணிக்கு தான் எழுந்துக்கிறான். சீல கட்டி ஆயிடுறாங்க. அந்த சீல எவன் தான் கட்டி கொடுத்தாங்க உக்காவி. நான் கட்டியாலே ஊட்டி விடுவேன். போட்டாவே கிடையாது. ஆமாங்க. எங்கன்னா இவங்க ரீல்ஸ் பார்க்க வர்றாங்களா? பசங்க எல்லாம் கிரிக்கெட் பார்க்க வர்றாங்களா? எங்கன்னா சோறு ஆச்சோம்னா சோறு கும்மனா தச்சிருக்கு. இவங்களை நம்ப கூடாது. நம்மளே முயற்சி பண்ணி கடை சாப்பிடணும். அவர் நேரம் ஒரு கடைக்கு போய் மெதுவாக வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆகல காய்ச்சல் வச்சு பேசலாட்டிக்கு கட்டலே வெளியே வந்து போகுது. ஆத்த வச்சு நேரம் கடை காட்ட போனேன். பாவி இவன் கொண்டாட்டி நம்பாரு உங்ககிட்ட வந்து கடை வாங்கி சாப்பிட்டேன். ஏன்டா போன மத்தெல்லாம் பாருங்கன்னு கேட்டேன். அது அவன் சொன்னான், நான் வாட்டில முதலாளி மாத்த உள்ள நான் போய் பாருங்க. உள்ள போய் பார்த்தா வட சொல்றாங்க. அவங்க ஒரு கையே கிடையாது. ஒரு கையில ஒரு கையில வட சொல்றாங்க. நான் சாப்பிட்டு போன மசூர் கிடையாது. அவன் அக்குல் மசூர். அதை பார்த்து அதே வந்துச்சு. அதே ஆச்சத்துல உமால அச்சு சேர்க்க வர சொல்லி சொல்லிட்டு வந்துக்கிறான். சின்னமாக்கு கீழே கனவு அந்த கனவுல கொண்டாக்க வந்து ஆச்சரியமா அது ஈத்தானா வந்த உடனே அடிக்கிறாங்க. சரி முடிக்காதே.